ஒருவரை உளவியல் ரீதியாக கவர்வது என்பது ஒரு கலை. இது மந்திரமோ சூனியமோ அல்ல. மாறாக மனித மனதின் ஆழமான விருப்பங்களையும் நடத்தைகளையும் புரிந்து கொள்வது. ஒருவர் நம்மை விரும்பவும் நம்மிடம் நெருங்கி வரவும் என்ன மாதிரியான உளவியல் தந்திரங்களை பயன்படுத்தலாம் என்பதை இந்த கட்டுரையில் பார்க்கலாம். உண்மையான ஆர்வம் காட்டுங்கள். மற்றொருவர் மீது உண்மையான அக்கறை காட்டுவது அவர்களை ஈர்ப்பதற்கான முதல் படி. அவர்கள் பேசுவதை கவனமாக கேளுங்கள். அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளியுங்கள். அவர்களின் வாழ்க்கை, கனவுகள், கவலைகள் பற்றி கேள்விகள் கேளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே அவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும். கவனமாக கேளுங்கள். ஒருவர் பேசும்போது குறுக்கிடாமல் பொறுமையாக கவனமாக கேட்பது மிக முக்கியம். அவர்கள் சொல்வதை வெறும் காது கொடுத்து கேட்காமல் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். அவர்கள் சொல்வதன் சாராம்சத்தை புரிந்து கொண்டு அதற்கு பொருத்தமான எதிர்வினையை கொடுங்கள். இது அவர்கள் மனதில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். உடல் மொழியை பிரதிபலிக்கவும். மற்றொருவரின் உடல் மொழியை மெதுவாக பிரதிபலிப்பது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் தந்திரம். அவர்கள் எப்படி அமர்ந்திருக்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் என்பதை கவனித்து உங்கள் உடல் மொழியிலும் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்துங்கள். இது அவர்கள் மனதில் நீங்களும் அவர்களைப் போன்றவர் என்ற எண்ணத்தை உருவாக்கும். ஆனால் இது வெளிப்படையாக தெரியாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். நகைச்சுவை உணர்வுடன் இருங்கள். நகைச்சுவை உணர்வு இல்லாதவர்களை விரும்புவது கடினம். சரியான நேரத்தில் ஒரு நகைச்சுவையான கருத்தை சொல்வது அல்லது ஒரு ஜோக் அடிப்பது சூழ்நிலையை இலகுவாக்கி மற்றவர்களை உங்களிடம் ஈர்க்கும். ஆனால் யாரையும் புண்படுத்தும் விதமான நகைச்சுவைகளை தவிர்க்கவும். தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள். தன்னம்பிக்கை ஒரு கவர்ச்சியான குணம். நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள் என்பதில் உறுதியாக இருங்கள். ஆனால் இது ஆணவமாக மாறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். அமைதியான தன்னம்பிக்கை மற்றவர்களை உங்களை நோக்கி இழுக்கும். நேர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். எப்போதும் குறை சொல்லிக் கொண்டும் எதிர்மறையான விஷயங்களை பேசிக்கொண்டும் இருப்பவர்களை யாருக்கும் பிடிக்காது. வாழ்க்கையின் மீது ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை வைத்திருங்கள். உங்கள் உற்சாகமான பேச்சு மற்றும் செயல்கள் மற்றவர்களையும் கவர்ந்திழுக்கும். பாராட்டுங்கள். ஆனால் கவனமாக. மற்றவர்களை பாராட்டுவது அவர்களை மகிழ்ச்சியடையச் செய்யும். ஆனால் எல்லோரும் பாராட்டுவதற்காகவே ஏங்குகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் உண்மையான காரணத்திற்காக சரியான நேரத்தில் பாராட்டுங்கள். மிகையாகவோ அல்லது பொய்யாகவோ பாராட்டுவது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். மர்மமாக இருங்கள். எல்லாவற்றையும் உடனே வெளிப்படுத்தி விடாதீர்கள். உங்களைப் பற்றி ஒரு சிறிய மர்மத்தை நிலைநிறுத்தவும். உங்களைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள அவர்களுக்கு ஆர்வம் இருக்கட்டும். எல்லா நேரமும் உடனிருந்து அவர்களை சலிப்படையச் செய்யாதீர்கள். உதவி செய்ய தயாராக இருங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வது உங்களை நல்ல மனிதராக காட்டும். யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லது உதவி தேவைப்படும் போது முன்வந்து உதவுங்கள். இது அவர்கள் மனதில் உங்களுக்கு ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுத்தரும். நீங்களாக இருங்கள். இறுதியாக மிக முக்கியமானது, நீங்களாக இருங்கள். மற்றவர்களை கவர்வதற்காக உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உண்மையான நீங்கள் யாரோ அதன்படியே இருங்கள். சரியான நபர் உங்களை உங்களுக்காகவே விரும்புவார். உளவியல் ரீதியாக ஒருவரை கவர்வது என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. பொறுமையாக இருங்கள். மற்றவர்களை மதிக்கவும் உங்களை நம்புங்கள். இந்த தந்திரங்களை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் விரும்பும் நபரை எளிதில் கவர்ந்து விடலாம்.